இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மூலம் அபாயம். ஆனால் இது காஷ்மீருக்காக இல்லாமல் தண்ணீருக்காக இருக்கலாம். ஆம், பாகிஸ்தானின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் தண்ணீர் விஷயத்தில் இந்தியா அச்சுறுத்தினால் போர் வரலாம் என்று இந்தியாவிற்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த பிரச்சனைக்கு அடிப்படை 1960 கையெழுத்தான சிந்து நதிநீர் ஒப்பந்தமே. இந்த ஒப்பந்தத்தின்படி 6 முக்கிய நதிகள் இரு நாடுகளுக்கும் பிரிக்கப்பட்டது. பாகிஸ்தானின் விவசாயம், குடிநீர், பாசனம், மின்சாரம் என அனைத்தும் பெருமளவில் இந்த நதி அமைப்பை நம்பியே இயங்குகிறது. இது அவர்களின் வாழ்வாதாரமாக கருதப்படுகிறது. 2025 பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்துவதாக அறிவித்தது. அதோடு இந்தியா தனக்குரிய நதிநீரை முழுமையாக பயன்படுத்த புதிய அணைகள் மற்றும் கால்வாய் திட்டங்களை வேகப்படுத்த ஆரம்பித்தது. இந்த நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் தங்களுக்கு கிடைக்கும் நீரின் அளவை குறைக்குமோ என்று பாகிஸ்தான் அச்சப்படுகிறது. ஆனால் ஒரு முக்கிய விஷயம் இருக்கு. இந்தியாவும் பாகிஸ்தானும் அணு ஆயுத நாடுகள். அதனால் முழுமையான போர் இருதரப்புக்கும் பேரழிவாக முடியும். அதனால்தான் சர்வதேச அமைப்புகளும் பெரிய நாடுகளும் இந்த பிரச்சனையை போராக மாறாமல் தடுக்க முயற்சி செய்து வருகின்றன. அதே வேளையில் நிபுணர்கள் முழு அளவிலான போரை விட எல்லை பதற்றம் மற்றும் அரசியல் மோதல்களுக்கு அதிக வாய்ப்பு கூறுகின்றனர். இறுதியாக ஒரு கேள்வி. நாம் இதை ஒரு இந்தியனாக மட்டும் பார்க்க வேண்டுமா அல்லது ஒரு மனிதனாகவும் பார்க்க வேண்டுமா? பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா உறுதியாக நிற்பது அவசியம். ஆனால் தண்ணீர் என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்ட உயிரின் அடிப்படை. இந்த சிந்து நதி இரு நாடுகளையும் பிரிப்பதா அல்லது இணைப்பதா அதை தீர்மானிக்க போவது வரலாறு அல்ல, இன்று எடுக்கப்படும் முடிவுகள் தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்தியா கடுமையாக செயல்பட வேண்டுமா அல்லது மனிதாபிமான தீர்வை தேட வேண்டுமா? உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.